ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் இந்த டார்க். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி ஊற்ற போகிறோம். ஏன்னா காலைல வத்த குழம்பு வச்சேன்ல, என் பையன் இட்லி ஊற்றினா தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டான். இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு சட்டி மாதிரி இருக்குது இந்த இட்லி பாத்திரம். அது எவ்வளோ டெப்த் இருக்குன்னா என்னோட விரிஸ்ட்டுக்கு ஒரு 1 இன்ச் மேலே வரைக்கும் டெப்த் இருக்குது. இல்லை 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா குழியாக இருக்கும். ஸோ அது மேலே நான் கிளாத் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன், உங்களுக்காண்டி எடுத்து காட்டுறேன். அதில் வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டீம் எல்லாம் வரதுக்காண்டி ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதில் 7 குழி இருக்குது. 2 சைடு காது மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் ஒரு கிளாத்தை வெட் பண்ணி, ஒயிட் கிளாத், இது பனியன் கிளாத், இது கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், இட்லி துணின்னு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க. ஸோ அதில் போட்டு நல்லா ப்ளேஸ் பண்ணி அதை வந்து நான் ஒரு காதை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக ரொட்டேட் பண்ணி, அந்த தண்ணி ஹீட் ஆயிடுச்சு நல்லா. ஸோ நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன். சிம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ரொட்டேட் பண்ணி உள்ளே விட்டுறேன். அவ்வளோவா துணி இல்லை, கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஆவி அடிக்குது தண்ணி ஹீட் ஆனதுனால. இது மேலே தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா குழியெல்லாம் நல்லா அமுக்கி விட்டுக்கிறேன். மாவு இதை நானே அரைச்சிப்பேன் மாவெல்லாம். இந்த கரண்டி எப்படி இருக்குன்னா, இது அளவு கரண்டி. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா குழம்பு எடுக்கிற மாதிரி குழியாக இருக்குது, பின்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இது தோசை ஊற்றுறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ லென்த்தியாக இருக்குது. மாவு வந்துட்டு ஓரமாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் குழி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், நீங்கள் கையெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று நம்ம தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறோம். ஏன் ஸ்பூன் வச்சுக்கக்கூடாதா, கம்பு வச்சுக்கக்கூடாதான்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் வச்சா நமக்கு ஃபீலே தெரியாது, நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஸோ அந்த குழிக்கிட்ட வச்சு அழகாக ஊற்றிடும். இது கரெக்டாக ஊற்றுவோமான்னா தெரியாது. அது மெதுவாக நம்ம எடுத்து நம்ம ஊற்றுறதை பொறுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டேன், 2 குழி ஊற்றிருக்கேன். இப்போ 3ஆவது குழி ஊற்றிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் தண்ணி மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். நம்ம மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தொட்டு ஆட்டினோன்னா லைட்டாக ஆடணும். தண்ணி மாவு வந்து லைட்டாக ஆடணும், அவ்வளோ இருக்கணும். ஒரு ஃப்ளோ இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் இட்லி ஹார்டாக வரும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தோசையாக மாறிடும். ஸோ நம்ம தோசை ஊற்றுறோமா இட்லி ஊற்றுறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. எடுக்கையில் சிந்தாமல் அதில் நல்லா வலிச்சிட்டு, வாளியிலேருந்து எடுக்கும்போது நான் எடுத்து வலிச்சிட்டு அப்படியே ஊற்றிட்டேன். ஆல்மோஸ்ட் ஊற்றி முடிக்க போகிறேன். 6 குழி ஊற்றியாச்சு. நான் ஒவ்வொரு குழியிலையும் டச் பண்ணி தான் ஊற்றுறேன். நம்ம தொட்டு பார்க்காம எதுவுமே தெரியாது. ஸோ இது 10 to 15 minutes ஆகும் வேகிறதுக்கு. இதுக்கு மேலே ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு மூடிட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். சாகும்போது அது ஸ்டீமெல்லாம் வெளில வரும், அது நமக்கே நல்லா ஃபீல் ஆகும். அந்த இட்லி வெந்த ஸ்மெல்லும் வரும். அதுக்கப்புறம் நான் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வேகட்டும் ஒரு 5 வாங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ கை நீட்டி மேலே பார்க்குறேன், நல்லா ஸ்டீம் வருது. நம்ம முகத்துலேயும் நல்லா அந்த ஸ்டீம் அடிக்கும். இப்போ சிம் பண்ணிட்டேன். இந்த பாயில் ஆகிற சவுண்டு நல்லா நமக்கு கேட்குது. இங்கே ஒரு கிண்ணத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அதை தொட்டுட்டு இப்படி மேலே வச்சுட்டு இப்படி அமுக்கி பார்த்தோன்னு வைங்களேன், வெந்துருச்சான்னு தெரியும். ஸோ வேகலைன்னா அமுங்காது ஒழுங்கா. ஸோ அதுக்கும் அப்போல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்னா லைட்டாக அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். அது கையை வச்சு குத்த முடியாது அப்படின்னா ஒரு கருவேப்பிலை குச்சி, ஏதாவது ஒரு குச்சியை வச்சுட்டு உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். தண்ணியில் நனைச்சிட்டே இருக்கும்போது இந்த காது எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம ப்ளேஸ் பண்ணும்போதே கரெக்டாக கவனிச்சுக்கணும் காது எங்கே இருக்குன்னுட்டு. அப்போ தான் கரெக்டாக நம்மளால் எடுக்க முடியும். ஆஃப் பண்ணிட்டேன் நான், ஏன்னா ஆவி உள்ளே பிடிச்சிக்கிச்சு. சுற்றி லைட்டாக தண்ணி விட்டுட்டு கீழே ஒரு பிளேட்டு கொடுத்துட்டு அந்த பிளேட்டு மேலே அந்த பிளேட்டை ப்ளேஸ் பண்ணி இப்படி எடுக்கணும். தட்டை எடுத்துட்டேன். கீழே நமக்கு ஏற்ற மாதிரி வச்சு மெதுவாக எடுங்க, இடைஞ்சல் வச்சுக்காதீங்க, இல்லைன்னா கையில் காலில் பட்டுரும். ஸோ சுடுவோம், தண்ணியில் கையில் நினச்சிக்கோங்க. திருப்பிட்டேன்.
கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது நம்மளால். அது பாயில் ஆனதுனால அந்த துணியெல்லாம் அது எடுத்துட்டேன். பிளேட்டை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். ஸோ அந்த துணி அது மேலே போத்தி இருக்கு இல்லையா, அது நேராக வச்சுட்டு அது மேலே லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்தோன்னா அழகாக வந்துடும் இட்லி ஒட்டாமல். நம்ம உளுந்து அதிகமாகிடுச்சுனாவோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு ஆட்டலைனாவோ அது ஒட்டிக்கும். நல்லா வெந்தயம் கூட போட்டாவோ ஒட்டிக்கும். எடுத்தாச்சு. அழகாக மெத்துன்னு குண்டு குண்டாக இட்லி வந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக ஊற்றுனனால தனித்தனியாக இருக்குது. சப்போஸ் நம்ம தண்ணி மாவு அப்படின்னா ஒட்டிக்கும், எனக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் வரும். இன்றைக்கி என்னமோ நான் கரெக்டாக ஊற்றிட்டேன். அவ்வளோதான் இட்லி. இதை வந்து பசிக்குது நானா. ஸோ அதை வச்சுட்டு வத்த குழம்பு ஊற்றி கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுப்பான். குட்டி குட்டியாக தான் இருக்குது இந்த இட்லி. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க. காலைல வச்சது நான் ஒரு தடவை ஹீட் பண்ணேன். நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பாருங்கள். இட்லி சூடான இட்லியில் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, இல்லை நெய் ஊற்றிக்கிங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக செய்ய வரும். இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். டாடா பாய்.